என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபை பாருங்க, ஒரு மனிதன் மேல யார் மேல ஆண்டவர் கிருபையா இருக்கணும்னு சித்தம் வைக்கிறாரோ, விருப்பம் வைக்கிறாரோ, அவங்க மேல தேவன் தம்முடைய கிருபையை வைக்கிறாராம். ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது மோசேயின் மேல் ஆண்டவர் என்ன செய்தார்? கிருபை வைத்தார். ஆண்டவர் சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்றார். நோவாவுக்கு சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அவன் மேல கிருபை வைத்தார். தாவீதின் மேலே கிருபை வைத்தார். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. பவுல் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நான் கிருபை பெற்றேன் அப்படின்றார். பேதுரு கிருபை பெற்றார். யாக்கோபு தேவனிடத்தில் ஏசாவை வெறுத்து யாக்கோபை தேவன் சிநேகித்தார். அவன் மேல கிருபை வைத்தார். இப்போ ஆண்டவர் நீங்க கவனிக்கும் போது அநேகர் மேல வேதத்தில் பார்க்கும்போது குறிப்பிட்ட சில நபர்கள் மேல கிருபை, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல சில பேர் மேல கிருபை. கவனிக்கணும், செய்தியின் மேல தேவ வார்த்தையை கேட்க எத்தனை பேர் நல்லா ஒரு ஆர்வமா ஆயத்தமா இருக்கிறீங்க? என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரை. வாய் திறந்து நீங்க கேளுங்க, அப்பதான் தேவன் இடைப்படுவார். என்னோடு இடைப்படுங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே சொல்லுங்க. என்னோடு பேசுங்க ராஜா, என்னோடு பேசுங்க. மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, மக்கு நன்றி 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 நன்றி. ஆமேன், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. இப்ப தேவன் எவர் மேல யார் மேல ஆண்டவர் கிருபை வைக்க பிரியம் கொள்ளுகிறாரோ அவர்கள் மேல தேவன் கிருபை வைக்கிறார். ஒரு மனிதனை தேவன் கிருபை தருகிறார் என்றால் முதல் அவனை என்ன செய்கிறார்னு கேட்டீங்கன்னா, கிருபை வைத்து இவன் மேல நான் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு கிருபை கொடுத்து எப்படி வேணாலும் அவன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இன்னைக்கு உபதேசங்கள் மாறி வருகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? கிருபையின் உபதேசம் என்று ஒன்று இன்னைக்கு புதுசா எழும்பி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், நம்ம என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த கிருபை நல்லா கவனிக்கணும். அந்த கிருபை என்ன செய்கிறது என்றால், கிருபை ஒரு மனிதன் மேலே வருகிறது என்றால் எப்படி வேணாலும், அதான் எவன் மேல கிருபையா இருக்கு. ஏசாவை வெறுக்கிறார், யாக்கோபு மேல கிருபை வைக்கிறார். பவுலை தேவன் கிருபை வைக்கிறார். அப்ப பவுல் ஏற்கனவே எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கட்டும் என்று ஆண்டவர் அவன் மேல கிருபை வைத்து அவனை வாழ வைக்கிறாரா? பேதுரு மேல கிருபை வைத்தார், அவன் எப்படி வேணாலும் வாழட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிருபை வைக்கிறாரா? இல்ல. பிரியமானவர்களை கவனித்துக் கொள்ளணும். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது நல்லா கவனிக்கணும், எவ்வளவோ ஜனங்கள் இருக்கும்போது உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் கிருபை வைத்தார். அப்போ எதுக்காக இந்த கிருபை நமக்கு கிடைத்தது என்பதை நீங்க இன்னைக்கு அறிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அறிந்து கொண்டு அந்த கிருபைக்கு ஒப்புவித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை இன்னும் உங்க வாழ்க்கையை சிறப்பாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு கிருபையின் காலம் இல்லையா? கிருபையின் காலத்தில் தேவன் நம்ம மேல அந்த கிருபை வந்தது எப்படி அப்படின்றது இந்த செய்தியின் மூலமா நீங்க விளங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை இன்னும் பிரகாசமா இருக்கும். இன்னும் வசனத்தை அறிய உங்க வாழ்க்கை வெளிச்சமாகும். சத்தமா சொல்லுங்க பாப்போம். வசனத்தை அறியவும் வசனத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க தான் உங்க வாழ்க்கை பிரைட்னஸா மாறிட்டே இருக்கும், வெளிச்சமா மாறிட்டே இருக்கும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்க வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சம், அதான் தீபம்னு சொல்லுகிறார். என் பாதைக்கு எப்படி இருக்கிறது? அது தீபம். அப்படின்னா எப்படி போகும்போது வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு போறோம்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? என் பாதைக்கு, நம்ம வழிக்கு தேவ வசனம், தேவ வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது. இருளாய் இருந்த பூமியை தேவன் ஒரே ஒரு வார்த்தையினால வெளிச்சமாக்கினார். சொல்றது விளங்குதாங்க? உங்க வாழ்க்கையே வசனம் வெளிச்சமாக்கிடும். அப்போ இந்த வசனம் தான் நம்மளை வெளிச்சத்துக்குள்ள நடத்தக்கூடிய. அதனால கர்த்தர் நம்மோடு பேசும்போது, தேவன் உங்களோடு இடைபடும் போது, இந்த வேத தியானங்கள் நீங்கள் செய்யும் போது, வாசிக்கும் போதெல்லாம் வசனத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் அதை தேவன் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கிட்டே வருவார்.
அப்படின்னா என்ன தெரியுங்களா? இருளுக்குரிய விஷயங்களை விட்டு விட்டு ஒளிக்குரிய வெளிச்சத்துக்குரிய வாழ்க்குள்ள நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த வசனம் அப்படியாக நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்தக்கூடியது, தேவனுக்கு நேராக நடத்தக்கூடியது. சாத்தானுடைய காரியங்களை விட்டு தேவனுக்கு நேராக இந்த வசனம் நம்மை திருப்பிக்கிட்டே இருக்கும், நடத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமென் அல்லேலூயா சத்தமா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை எவ்வளவோ பேர் இருக்கும்போது உங்க மேலே என் மேலே வருது இல்லையா? இப்போ ஆண்டவர் ஒருத்தருக்கு கிருபை கொடுத்து எப்படியோ வாழட்டும் என்று சொல்லி விடுறதில்லை. அந்த கிருபை வரும்போது என்ன செய்கிறது என்று கேட்டால், ஒரு மனிதன் மேலே கிருபை வரும்போது அவனை கர்த்தர் மன்னிக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தம்பி இருக்கிறான்னா இங்கே வா காட்டுறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறான், ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள இருந்தான். தாயின் கருவிலேயே வேதம் சொல்லுகிறது பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டார்கள்னு சொல்லுது. தாயின் கருவிலேயே பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டார்கள்னு சொல்லுது. வாழ்க்கை வெளி உலகத்தில், உதாரணத்துக்கு ஒரு நபரை நிறுத்துறேன், புரியுதா உங்களுக்கு? வெளி உலகத்துக்குள்ள பாவ வாழ்க்கைகள், குடியோ, அசுத்தமான வாழ்க்கையோ, தேவனை அறியாத வாழ்க்கையோ, இருளுக்குரிய வாழ்க்கை இல்லைங்களா, மறைமுகமான அந்தரங்கமான பாவ வாழ்க்கை, இப்படி எவ்வளவோ. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டா, பாவ வாழ்க்கை ஒரு பக்கம்னா, உலகத்தில் ஒரு அறிவில்லாத வாழ்க்கை, தெளிவில்லாத வாழ்க்கை, தடுமாற்றமான வாழ்க்கை, புரியுதுங்களா, நிலை இல்லாத, எதுலேயுமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத வாழ்க்கை. லைஃப்பில் நல்லா கவனிக்கிறீங்களா சத்தியத்தை? கண்ணை நல்லா திறங்க, பாதி கண்ணை மூடிட்டே கேட்கக்கூடாது செய்தி கேட்கும்போது. நல்ல சத்தமாக கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு ஆள் வந்து 10,000 ரூபாய் தராங்களாம், கவர்மெண்ட்டில் அறிவிச்சிட்டாங்களாம். அப்படின்னு ஒன்று என்ன ஆகிடும், அப்படி போயிட்டு இருக்கிறக்கன்னு, அப்படியா இதை விட பொன்னிலும் பசும் பொண்ணுன்னு வேதம் சொல்லுது. அப்போ எவ்வளோ விழிப்பா வசனத்தை கேட்கணும். கையை தட்டி சொல்லுங்க. பொன்னிலும் பசும் பொண்ணா, தேனிலும் தெளித்தேன் அப்படின்னு போட்டிருக்கு வசனம். சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னும் கண்ணு வெறிய மாட்டேங்குது நிறைய பேர். சோத்துர் அல்லேலூயா. ஏதாவதுன்னா அப்படி விழிப்பு வருது பார்த்தீங்களா, உஷார் வருது இல்லை? அல்லேலூயா. அதை விட விழிப்பா நம்ம அந்த வசனத்தை கேட்கணும். அப்போ ஒரு பக்கம் பாவக்கரைகள், இன்னொரு பக்கம் உலகத்தில் அறியாமையின் வாழ்க்கைகள், ஸ்திரத்தன்மை இல்லாத வாழ்க்கைகள், ஒழுங்கின்மையான வாழ்க்கைகள், ஞானமற்ற வாழ்க்கை, இப்படி எவ்வளவோ. ஆண்டவர் வந்து மோசே மேலே கிருபை வைத்தார்னா அவன் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. தாவீது மேலே கிருபை வச்சார்னா அவன் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. யாக்கோபுக்கு கிருபை வைத்தார்னா அவன் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. பவுலுக்கு கிருபை வைத்தார்னா அவன் ஒரு ட்ராக்கில், அவன் ஒரு யோசனையில் ஓடிக்கொண்டிருந்தவன். கவனிக்கணுமா செய்தியை? ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம தெளிவாகக்கூடாது. ஒரு வாரம் நம்ம செய்தியை கேட்க தெளிவாயிட்டா வாரம் தெளிவாயிடும். வாரம் உங்களை தண்ணி தெளித்து தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. சில பேர் ரெகுலர் பழக்கம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, பல காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? நம்ம தாயின் கருவிலேயே பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டவர்கள், புரியுதுங்களா? பலவிதமான அந்தரங்கங்களோ மறைவான காரியங்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பாவக்கரைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஒழுங்கின்மையான வாழ்க்கைகள் இருந்திருக்கு, ஸ்திரத்தன்மை இல்லாத வாழ்க்கைகள் இருக்கு, சரியான லக்கை நோக்கி ஓடாத வாழ்க்கைகள் இருக்கு, புரியுதுங்களா? தடுமாற்றமான வாழ்க்கை, இதெல்லாம் தான் என்னன்னா இருள். இந்த இருள் தான் கண்ணை கட்டி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று தெய்வம் கல்லை மண்ணை வணங்க வச்சுது. மனுஷனை எல்லாம் கடவுளா, இன்னைக்கு அரசியல்வாதியை கடவுளா பார்க்குறான், ஒரு சினிமா நடிகனை போய் கடவுளா பார்க்குறான். நாளைக்கெல்லாம் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. இயேசு என்றென்றைக்கு இருக்கக்கூடியவர், அவர் தான் ஜீவிக்கிறவர், அவர் தான் வாழ்கிறவர். நாளைக்கு பரலோகத்துக்கு ஒரு சினிமா நடிகரோ அரசியல்வாதியோ நம்மளை கொண்டு போக மாட்டாங்க. இயேசு தான் உனக்காக ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்காக நம்ம வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும். சோத்திரம். இப்படி அநேக இருள்கள் ஒரு மனுஷனை மூடிடுது. அதான் இந்த வசனம் வெளிச்சம் ஒன்னொன்னா விடுதலை ஆக்கும் நம்மளை. அப்ப இந்த வசனம் எப்படி அறிவிக்கணும்? அந்த கிருபை முதல்ல வருது. ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்ம மேல கிருபையை வைக்கிறாராம். சொல்றது கவனிக்கிறீங்களா? என்ன வைக்கிறார் இங்க கவனிக்கணும். என்ன பண்றார் ஆண்டவர்? கிருபை வருது. இப்படிப்பட்ட ஒருத்தனை மேல ஆண்டவர் கிருபையை வைக்கிறாராம். கிருபையை வச்சு முதல்ல என்ன செய்கிறார்? இவங்களை மன்னிக்கிறார். நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆய் திறந்தான் சொல்லுங்களேன். மனல்லா மன்னிப்பு பெற்றமா இல்லையா?
பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் நல்ல சத்தமா, தேவனிடத்தில் என்ன பெற்றோம்? மன்னிப்பு பெற்றோம். கர்த்தர் நம்மளை கிருபை வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன வருது? மன்னிப்பு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது. இந்த மன்னிப்புக்கு பிறகு ஆண்டவர் என்ன தெரியுங்களா, மன்னிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுதாங்க கிருபை. ஐயோ, சொல்றது விளங்குதாங்க? தேவன் ஏங்க, நானே இருள், நானே ஒழுங்கின்மை இல்லாம, ஒழுங்கில்லாத ஆளு, ஸ்திரத்தன்மை இல்லாத ஆளு, எதையுமே சரியா செய்யாதவன், என்னை எப்படி நேசிக்க முடியும்? நான் ஒரு எல்லாமே தடுமாற்றமா இருக்கிறாள யார் ஏற்றுக்கொள்ளுவா உலகத்துல? அதான் தள்ளப்பட்ட கல்லையே தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறேன் என்றார் ஆண்டவர். வசனம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருந்தா டைம் ஆயிடும். பெருமை பாராட்ட நமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை அப்படின்னு பவுல் சொல்லுவதனுடைய நோக்கம் அதுதான். யாரும் பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தனை அத தெய்வம் அவர் நம்ம சிருஷ்டி கர்த்தர். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீ தேவன் அறிஞ்ச? எப்படி இன்னைக்கு இங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறோம்? எப்படி இயேசு தெய்வம்னு சொல்றீங்க? எப்படி பாவத்தை விடலான்னு உங்களுக்கு என்ன வருது? இது ஒழுங்கில்லாத காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்துறோம் என்ன எப்படி வருது அப்படின்னா, முதல்ல வந்த கிருபை தான். இந்த கிருபை வந்தோன்னா உன்னை மன்னிச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, தன்னை கல்லையும் மண்ணை வணங்கிட்டு இருந்தவன், எங்கேயோ ஏதோ தெய்வம் நினைச்சிட்டு இருந்த உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். கிருபை தான் உனக்கு வெளிப்படுத்துது. அவரை உனக்கு மன்னிப்பை கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, தன்னை வெளிப்படுத்துறார் பாருங்க. அவர் மன்னிக்காம கிட்ட வர முடியாது, தன்னை வெளிப்படுத்தவும் முடியாது அவர். ஏன்னா நம்ம கிட்ட மிஸ்டேக் நிறைய இருக்கு. அப்ப முதல்ல அதுக்கு என்ன பண்றாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமா இருக்கு. அப்ப நம்ம மேல கிருபை வச்சார், நம்ம மேல இரக்கம் வச்சு நம்மளை மன்னிச்சு என்ன பண்றாராம், ஏற்றுக்கொண்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். நல்லா புரியுதுங்களா? அவர் அறிகிறோம், நம்ம அறிஞ்சு நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அதான் அவங்க நிலைக்கு ஏற்றபடி நீங்க எந்த அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை அறியவும், அவருக்குள் நீங்கள் வளரவும், அவருக்குள் நீங்கள் பிரகாசிக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், இந்த கிருபையை பெற்று இந்த ஆண்டவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது வெளிப்பாடு, தேவனை பற்றி தெரிந்து கொண்ட இல்லையா, இல்லைங்களா? இல்லை செய்தோம், தேவனை அறிஞ்சிட்டோம். இப்போ அறிந்த தெய்வனுக்கு எப்படி நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற, எப்படி அவரை நீ தேட விரும்புற, அதான் முக்கியம். எந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை இன்னும் ஸ்திரத்தன்மை ஆயிட்டே இருக்கும். இதையெல்லாம் சரியாய் அறிந்த சில மனிதர்கள் தான் தேவனுக்கு தன்னை நல்லா ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையை பிரகாசமாக்குறார். அவங்கள எல்லாத்திலையும் நம்ம சில நேரங்களில் இன்னும் சில காரியங்கள் ஒழுங்குபடாமல் இருக்குன்னா, நாம் அவரை அறிந்திருந்தும் கூட இன்னும் நம்ம வாழ்க்கையை அவருக்கு சரியாய் அர்ப்பணிக்காதனால தான், இன்னும் அவரை தேடாதனால தான், அவருக்குரிய விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதனால தான். அப்போ முக்கியத்துவம் கொடுக்க அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்தி, உனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து, இது சரியில்லாதது கவனிக்கிறீங்களாங்க? இவ்வளோ விளங்குதா இல்லையா? இது ஒழுங்கில்லாத நம்மளை, சரியில்லாத நம்ம, இப்படி நீங்கள் வானம் பூமியே பார்த்துருங்க. அவர் ஃபஸ்ட்டு எப்படி அழகாக ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்கில்லாததை ஒழுங்குபடுத்தி, வெளிச்சம் இல்லாததை வெளிச்சமாக்கி, அல்லேலூயா, இந்த பூமிக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கவும் செஞ்சாராம். இப்படி நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி, நம்ம வாழ்க்கையை ஞானத்தை கொடுத்து, நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றமாக இருக்கிறவங்களை ஸ்திரப்படுத்தி, நம்மளை பண்படுத்தி, நம்மளை சரியான முறையில் வழி நடத்தி நம்மளை பயன்படுத்துகிறாராம் கர்த்தர். இதாங்க கிருபை, இதுதான் கிருபை. எத்தனை பேர் உணர்றீங்க? நல்ல உற்சாகமாக சொல்லுங்க, நல்ல பலனோடு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்தான மாபெரும் கிருபையை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை உங்களை என்னை மன்னித்து இருக்கிறது. இந்த கிருபை உங்களை என்னையும் உருவாக்கி கொண்டு வருகிறது. என்ன செய்துட்டு வருது சொல்லுங்க, வாய் திறந்து. என்ன பண்ணுது? கிருபை உங்களை என்னை உருவாக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுக்கு நேராக ஒழுங்கில்லாத வாழ்க்கை வர வர நம்மளை என்ன பண்ணிட்டே வரார் ஆண்டவர். அதனால தான் நீங்கள் அவரை அதிகமாக நேசிக்கும் போது,
அவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, அவர் வசனத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அவர் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அவருக்கு நீங்கள் அதிக முதன்மைப்படுத்தும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா அவர் வரார், பரிபூர்ணம் உள்ளவர் உங்களுக்குள்ள வரார், நிறைவுள்ளவர் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ வாழ்க்கை அழகாக மாறிக்கிட்டே இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? சொல்றார் பாருங்க, ஏசாவை வெறுத்து என்ன பண்ண, யாக்கோப்பை நான் சிநேகித்தேன்றார். கவனிக்கணும். எப்படி? ஏசாவை வெறுத்து, அப்ப அதுதான். அப்ப உலகத்துல அக்கா தம்பி இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா, உறவுகள் எத்தனை, சொந்த பந்தங்கள் எத்தனை, நண்பர்கள் எத்தனை. ஏங்க அவர்களுக்கு வெளிப்படாத ஒன்று, அவர்களுக்கு விளங்காத ஒன்று, அவர்களுக்கு புரியாத ஒன்று, இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வேற மாதிரி பார்க்கிற ஒரு பார்வை, இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாம காணப்படுகிற தடுமாற்றம். இன்னைக்கு நீ இயேசு தெய்வம் உள்ள வரைய எது அப்படின்னா அதான் சொல்றது, உன் மேல கிருபை யாருக்கு சித்தமா இருந்தார். அம்மா விளங்குதாம்மா? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி வாயை திறந்து என்ன பண்றாரு? கிருபை தான் நம்மளை அப்படி உருவாக்குகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கிருபை தான் நம்ம என்ன பண்ணுகிறது? இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு, அவர் தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்கு அந்த கிருபை தான் மன்னிச்சு இரக்கம் பாராட்டி இன்னைக்கு உன்னை நடத்திக்கிட்டு வருகிறார், இன்னைக்கு உன்னை உருவாக்கிட்டு வருகிறார், இன்னைக்கு நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்ல, இன்னைக்கு உன்னை பண்படுத்தி கொண்டு வருகிறார், உன்னை பயன்படுத்தவும் விரும்புகிறார், கடைசியில் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கவும் விரும்புகிறார் அவர். அதான் கிருபை, நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச கிருபை. அதனாலதான் ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நன்மைக்கும் அத்தனை விஷயத்திற்கும் ஆண்டவரே கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சில பேர் என்னங்க இப்படி நடந்துருச்சு பரவாயில்லையே அப்படின்னு இந்த கிறிஸ்துவ வட்டாரத்தில் ஆரம்ப நாட்கள்லாம் பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் கிருபை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கிருபையாய் எனக்கு செய்த உதவி, தேவன் எனக்கு பாராட்டின கிருபை, எனக்கு இந்த விஷயம் ஒரு நல்ல காரியம் நடந்ததோ, என் வாழ்க்கையில் அனுகூலமான விஷயங்கள் நடப்பதோ, ஒவ்வொரு செயல்களுமே ஒவ்வொரு காரியங்களுமே எனக்கு கிருபையாய் தேவன் தருகிற வாய்ப்புகள். சோத்திரம். இந்த பூமியில நம்ம ஒரு நாள் கூடி வாழ்கிறோம்னா தேவன் தருகிற கிருபையான வாழ்க்கை. நல்லா பார்க்கறவங்கள நாளைக்கு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்றது விளங்குதாங்க? ஆனால் ஒரு நாளும் நம்ம விழிக்கிறோம் அப்படின்னா காலைதோறும் புது கிருபை தருகிறார். அதனால இன்னைக்கு வந்து இங்க அமர்ந்து இருக்கிறோம் தெய்வ சமூகத்தில், இல்லையா? இன்னைக்கு அவர் கொடுத்த கிருபை தான் என்ன பண்ணுது? அவர் பாதத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். பணத்தை வச்சிருக்கிறவங்க, கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க, எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் தப்புன்னு போயிடுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எங்கிட்ட ஒரு வசதியும் கிடையாது, இல்லையா? எத்தனையோ பேர் அப்படித்தானே இருக்கிறோம். அனல்ல படுத்து கிடக்கிறோம், கொசுக்கடியில படுத்து கிடக்கிறோம், நல்ல சாப்பாடு பெருசா ஒன்றும் கிடையாது, இல்லையா? எத்தனையோ உடம்புல பிரச்சனை. ஆனால் நம்ம வண்டி ஓடுது அப்படின்னா கிருபையினாலதான் ஓடுது. கையை தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா. எல்லா வசதி இருக்கிறவங்க எல்லாம் டப்புன்னு ஆள் காணாம போயிடுறாங்கல்ல. ஸ்தோத்திரம், விளங்குதாங்க? அப்ப இந்த கிருபையை நினைத்து நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தை முதல்ல இந்த கிருபையினால இந்த இயேசு எனக்கு இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் பாருங்க, வாழ்க்கையில சில புயல் காட்சிகள் வருது, சோதனைகள் வருது, நெருக்கங்கள் வருது, உபத்திரவங்கள் வருது, கஷ்ட நஷ்டங்கள் வருது, கண்ணீர்கள் வருது. அப்போவெல்லாம் இந்த தெய்வம் ஒருத்தர் இல்லைன்னா ஆறுதல் எனக்கு இல்லையே. இந்த இயேசுவனை அறிஞ்சதுனால தானே ஆறுதல் எனக்கு இருக்கு, இயேசு அறிஞ்சதுனால தானே எனக்கு கிருபை இருக்கு. சொல்லுங்க வாய் திறந்து. சோத்திரம். இயேசுவனை அறியலைன்னா என்ன இல்லை சொல்லுங்க, ஆறுதல் கிடையாது எனக்கு. எனக்கு அந்த அந்த இக்கட்டான நிலையில அந்த கடந்து போவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, எனக்கு இயேசு இருக்கிறார், அதை நான் கடந்து போவேன். அல்லேலூயா. செங்கடலை கடந்து போவேன், யோர்தானை கடந்து போவேன், எரிகோவை கடந்து போவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாட்டு பாடுறோமோ, இப்போ பாடணுமே அக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? என்னது? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ என்ன செய்யாது, எதுவுமே என்னை சேதப்படுத்தாது. அப்படின்னா என்னது? அதுக்குள்ள இருந்தாலும் தேவன் என்னை காப்பார். இப்படிப்பட்ட சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை காப்பாற்றுகிறார் பவுல் சொல்றாருல்ல.
அப்ப எந்த நம்பிக்கை? அந்த கிருபையும் தேவனை நாம் அறிந்து கொண்டோம் தான் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் இருக்கு. என் வாழ்க்கையில முன்னேறுவேன், இந்த பிரச்சனைகளை கடந்து போவேன், இந்த நெருக்கங்களை கடந்து போவேன், இந்த சூழ்நிலைகளை கடந்து போவேன், என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. கடந்து போகிறோம். ஏதோ நம்பிக்கையிலேயே வாழ்றது இல்லைங்க, கடந்து போக பண்ணுகிறார். உன் நம்பிக்கையை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். உனக்கு எல்லா நேரத்திலையும் இக்கட்டிலையும் நெருக்கத்திலையும் வைக்கிறது இல்லை, அவர் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை இக்கட்டை நெருக்கத்தை உனக்கு கால சூழ்நிலைகள் வரும்போது மாற்றுகிறது அவர் கிருபை. வாழ வைக்கிறது. இந்த பூமியில வாழலான்ற ஒரு நம்பிக்கை வருகிறது இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்தை ஓட்டத்தை முடிச்சோம்னா என்ன, எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோன்னு இன்னைக்கு தெரியாம நீங்களும் நானும் வாழல. இந்த உலகத்துல இன்னைக்கு கண்ணை மூடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு எது நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லாம வாழ்றாங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. அந்த கிருபை தான் நமக்கு நிச்சயத்தை கொடுத்துருக்கு. என்னது? இன்னைக்கு இங்க கண்ணை மூட நாளைக்கு இயேசுவின் மடியில் இருப்பேன், ஆபிரகாமின் மடியில் இருப்பேன், தேவனுடைய இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருப்பேன். எனக்கு ஒரு பரலோக வாழ்க்கை இருக்கிறது என்ற நிச்சயம் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு உண்டு இல்லையா? உனக்கு எனக்கு அது இருக்கு. அது எதனால கிடைச்சது? கிருபையினால கிடைச்சது, கிருபையினால வந்தது. பிரியமானவர்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, தெரிந்து கொண்டார். அவனை ஏசா விருத்தி இவனை தெரிந்து கொண்டார்னா, யாக்கோபு அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாரா? கோல்டா இருந்தாரா? தங்கமா இருந்தாரா? சொல்லுங்க. நீங்கள் நானும் கோல்டு தங்கமா இருந்தனால தெரிஞ்சு கொண்டார்? இல்லைங்க, கரிச்சட்டியா இருந்தோம். அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சீரகாய் மாற்றி நீரே, பொன் சீரகாய் மாற்றி ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக மாற்றி நீரே, சுத்தமாக மாற்றி. நல்லவரே, சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. ஃபாதர் ஒரு பாட்டு பாடுகிறார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு அவர் தாங்க தேடி வந்தார் இல்லையா? எந்தன் வாழ்வை மாற்றி மகனானே இப்படி இழுத்த எப்படி? நல்லா தான் சொல்லுங்களேன். சோத்திரம், அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி பலமா. இங்கே வரமாண்டியதை கை மேல, அல்லேலூயா. ஆமா, அப்ப அவர் தான் நம்மளை தேடி வந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டீர். ஆமென், அல்லேலூயா. ஆமா, பாவமா இருந்த எங்க வாழ்க்கையை அவர் பாவத்தை போக்க வந்த இயேசு, சாபத்தை போக்க வந்த இயேசு, நம்ம வாழ்க்கையை மாற்றினவர் அவர் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த கிருபை பாருங்க, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறது. அப்போ அவன் கோல்டா இல்லை, அவன் தங்கமாவும் இல்லை யாக்கோப்பு. ஆனா அவனை நேசிக்கிறார். தாயின் கருவிலே நேசித்து இவன் தான் தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு கிருபையை தருகிறார். அந்த கிருபை யாக்கோபு வாழ்க்கையை எத்தனாய் இருந்தவன் சொல்லப்படுகிறது. அவன் எப்படி இருந்தவன்? எத்தனாய் இருந்தவன், ஏமாற்றுக்காரனாய் இருந்தவன் இல்லையா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயத்திலே மாம்சத்திலே சில காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவன். தேவன் அறிஞ்சிருக்கிறவன் தான். ஆனாலும் கூட அவனுக்கு என்ன இருக்கு? அதிகமான எண்ணம் மேலே ஒங்கி நிற்குது. கவனிக்கிறீங்களாமா? இங்கே சுய மாம்சத்தில் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுவோம், எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு என்ன செய்கிறது? அவனுக்குள்ள அதிகமாக அவனுக்குள்ள மாம்சீகமான காரியங்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதுதான் தடுமாற்றம். மாம்சீக வாழ்க்கை அப்படின்னாலே அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. இருள் இருக்கிறது, தடுமாற்றமான வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? அடுத்தவர்களுடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளணும், முந்தி கொள்வதோ, ஏதாவது ஒரு இன்னொரு ஆசீர்வாதங்களை நம்ம முந்தி எடுத்துக்கொள்ளணும், தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முந்தி எடுத்துக்கொள்ள முயற்சிப்பது, வேறு வழியில அதை சுதந்திரிக்க முயற்சிப்பது, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை காரியங்களை தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேறு வழியில் அதை முயற்சிப்பது, இதெல்லாம் மாம்சீக காரியத்துக்குள்ள அநேக தடுமாற்றங்கள் இருக்கும். ஞானம் இல்லாம, புத்தி இல்லாம, விவேகம் இல்லாம. கல்யாணம் பண்ண போன உடனே உங்க பொண்ணை தரீங்களா? அப்பா அனுப்பிச்சாரு, அம்மா அனுப்பிச்சாங்க, மாமா உங்க தங்கச்சி தான் என்ன அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? அவன் பேசிட்டமா, கல்யாணம் முடிச்சோமா, வந்தமான் இல்லாமல் அங்கே என்ன பண்ணிட்டான்? நீ உன் பொண்ணை கொடு, நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன்ட்டான். புத்தி இல்லாமல் பேசிட்டானா? ஐயோ, விளங்குதா இல்லையாங்க? பிசாசு ரொம்ப புத்திசாலி. நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்று நம்ம கிடைக்கணும், ஏதோ ஒன்று நீங்கள் வார்த்தை விடுறதுனாலே, வாய் விடுறதுனாலே மாம்சீகத்தில் அவன் கொக்கி போட்டு இன்னும் பிடிச்சி வச்சுக்குவான். அவன் 7 வருஷம் இல்லை 14 வருஷம் உள்ள வச்சுட்டான். அதை பயன்படுத்தி அவன் சொல்கிறது விளங்குதாங்க? கூட இன்னொரு 6 வருஷம் இழுத்தான், 20 வருஷம் இழுத்துட்டானா அவனை.
அவன் வாழ்க்கை 20 வருஷம் வீணாக்க பார்த்துட்டான். கவனிக்கிறீங்களாம்மா? செய்தி மேலே கவனம் இருக்கணும். சோத்திரம். செய்தி மேலே தான் உங்கள் கவனம் இருக்கணும். எல்லாரும் வார்த்தையை கேளுங்க. கொஞ்சம் பாட்டியம்மா அவன் கவனிக்குதா? இப்படி வாங்க பாட்டியம்மாலாம் கொஞ்சம் சேரை வெளியில் இழுத்துங்க. அந்த வித்தியாசத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க சேரெலாம் அப்படி பின்னாடி வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் தான்மா வாமா, அந்த சேரை வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாரு கொஞ்சம் நல்லா தெரியும். ரைட். ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ரைஸ் எல்லாம் சொல்லலாமே. எல்லாரும் இங்கே இருக்கா? இல்லை கவனம்லாம் சில பேருக்கு வெளியில் போயிட்டு வரீங்களா? இப்படியே உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். சில பேர் வேலை பற்றி வீட்டை பற்றி எதோ போயிட்டுருக்கோம். எல்லாரும் ப்ரெசண்டாக வார்த்தைக்குள்ளே இருக்கிறீங்களா தம்பிங்களா? நல்லா சத்தமாக அல்லேலூயா பலமாக தான் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. அப்படி உற்சாகமாக ஜீவனோடு கூட சொல்லணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி பிரைஸ் எல்லாம் எல்லாம் கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு யாக்கோப்பை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கிருபை கொடுத்து அவனை மன்னிச்சு அவன் அப்படியே இருக்கட்டும். இப்படியே ஒரு ஞானமற்றவனா, தடுமாற்றம் உள்ளவனா, தவறி போகிறவனா, மாம்சத்தில் முந்திக் கொள்ளுகிறவனா, மாம்சத்திலே வாழ்கிறவனா ஆண்டவர் அவனை விட்டுறல பாருங்க. எதுக்கு கிருபை தரார் அப்படின்னா, அந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை அவன் அறிந்து தடுமாற்றங்களை உணர்ந்து தன் தவறுகளெல்லாம் சரி செய்வதற்கு கிருபை கொடுத்து தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனோடு இடைப்பட்டு பேசி 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 என்ன பண்றாருன்னா அவனை பக்குவப்படுத்துகிறார். தன்னை போல மாற்றுகிறார். இயேசுவை போல மாற்றிக்கிட்டே வராருங்க. அவனை கையை தட்டி இருக்கலாம், மண்டையில் ஏற மாட்டேது. உன்னை மாற்றலையா? மாறுறமா இல்லையா? நான்லாம் மாறினதாக தான் இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறேன். அவ்வளவு நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாத ஆளுக்கு தான், தடுமாற்றம் உள்ள ஆளுக்கு தான், தவறுகிறவங்க தான். சொல்றது விளங்குதுங்களா? பெரிய ஞானம், பெரிய அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, ஒன்றும் தெரியாது, பைபிள் தெரியாது. சொல்றது விளங்குதாங்க? ஜெபிக்க தெரியாது, ஒரு இப்படி சபையில் நின்று முன்னாடி நின்று ஒரு சாட்சி கூட சொல்ல தெரியாது. எந்த அடிப்படையுமே தெரியாத ஆட்களை தான் உருவாக்குறார் ஆண்டவர். எல்லாருமே அப்படி வந்தவர்கள் தான். மட்டும் இல்லை, அத்தனை ஊழியக்காரர்கள் அந்த அடிப்படையில் இருந்து வந்தவர்கள் தான். விளங்குதா உங்களுக்கு? உங்களையும் அப்படி தான் உருவாக்கி கொண்டு வருகிறார். உங்களை அப்படி தான் உருமாற்றி கொண்டு வருகிறார் என்ற சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ துதிக்கிற தேவனை துதிக்கிறேன்னா கிருபை இல்லாமல் துதிக்கும். இன்னைக்கு ஆண்டவரை பாடி புகழ்றோம். தேவனே இந்த கிருபை எனக்கு தந்தீரே நன்றின்னு சொல்லணுங்க. இன்னைக்கு எதையோ பாடி புகழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தின் மத்தியில் உங்களை பாடி புகழ்வதற்கு. அதனால தான் சினிமா பாட்டு வாயில் வரக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. சினிமா பாட்டு தேவனை அதான் ஒரு வாயில் இருந்து தித்திப்பும், ஒரு மரத்துலேருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா அப்படின்ற மாதிரி உன் வாயிலேருந்து என்ன வரக்கூடாது? சினிமா பாட்டும் நல்லா பாடிக்கிட்டு அப்புறம் உட்காந்து இங்கே வந்து ஆண்டவரை எக்காலத்திலும் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சோத்திரம். விளங்குதாங்க? ரெண்டையும் பாட முடியாதுல்ல, ரெண்டு வாழ்க்கை இருக்க முடியாதுல்ல. அப்போ கர்த்தரை மட்டும் அதெல்லாம் வெறுத்து தேவனை மட்டும் பாடுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்கிறார். கர்த்தரை மாத்திரம் துதிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்கிறார். தேவனுக்காக வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். அதெல்லாம் என்னை வெறுக்க பண்ணுகிறார் ஆண்டவர். ராமே நல்லையா சொல்லுங்களேன் பின்னாடி வரைக்கும். ரைஸ் எல்லாம் ராமேன். அப்போ இந்த மனுஷனை என்ன பண்றாரு யாக்கோப? இவ்வளவு நிலையில் இருந்த ஒருத்தனை அழகா கிருபை என்ன பண்ணுது? அவனை உருவாக்குகிறது. ஆவிக்குரியவனாய் அவனை மாற்றியது. சத்தமா சொல்லுங்க. ஒரு மாம்சத்துக்குரிய யாக்கோபை ஆண்டவர் எப்படி பண்றாரு? சொல்லுங்க, எப்படி மாற்றாரு? சோத்திரம். ஒரு ஆவிக்குரியவனா ஆண்டவர் மாற்றுகிறார். அழகா பக்குவப்படுத்தி அவனை உருவாக்கி இன்னைக்கு யாக்கோபு பேரை நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யாக்கோபு பேரை நீங்களும் நானும் போற்றுகிறோம். இன்னைக்கும் அவருடைய என்ன செய்கிறோம்? அவர் பேரை இன்னைக்கு ஆண்டவர் நிலைநிற்க வச்சிருக்கிறாருன்னா பாருங்க, அது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அப்போ ஒரு ஆவிக்குரியவனா அவனை மாற்றி ஆண்டவர் என்ன பண்றாரு? பக்குவமா உருவாக்கி அவனை பயன்படுத்தி அவன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அவன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் நம் மூலமா மகிமைப்பட விரும்புகிறார். நம் மூலமா கர்த்தர் உங்க ஒவ்வொரு மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருங்க. என் மூலமா என் தெருவில் அவர் நாம மகிமைப்படும். என் உறவுகள் மத்தியில மகிமைப்படும். என் உறவுகள் மத்தியில தலை குனிவோடு அல்ல, என்னை தலை நிமிர்ந்து தான் நிற்க வைப்பார். கிருபை என் மேல இருக்கு. சோத்திரம். வசனத்தை கவனிச்சு கேட்குறீங்களாமா? சோத்திரம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. கிருபை என் மேல இருக்கு, நிர்மூலமாக்க விடாது. சொல்றாருல்ல எரேமியா, சொல்றாருல்ல
நாங்கள் நிர்மூலமாகாது இருந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் நிர்மூலமாகாது இருந்தது கிருபை அப்படின்னு. நம்ம வாழ்க்கையை நிர்மூலமாக்காம நம்ம கிருபை தாங்கி கொண்டு வருகிறது. வேலை ஸ்தலத்திலையா, அங்கே என் தலை உயர்ந்திருக்கும், அங்கே என்ன சாட்சியாக நிறுத்தும். அதான் நீங்கள் தேவனை சார்ந்து நின்று பாருங்க. அங்கெல்லாம் உறவுகள் மத்தியில் நம்ம அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், அவங்கள பார்த்து பெருசாக பார்க்குறோம், ஐயோ அவங்கள பார்த்து பயப்படுறோம். இதுதான் ஆண்டவர் வெறுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள பார்த்து பயந்ததானே வெறுத்தார். நான் கூட இருக்கிறேன், நான் உங்களை வழி நடத்துவேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னால் விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. காலை ஒருவன் மாத்திரம்தான் தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் இல்லையா? அப்படி நமக்கு விசுவாசம் உங்களுக்கு வேணும். வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களோட நீங்கள் பெரியவங்களா அவங்கள இல்லை, நம்ம தாழ்மையாக தான் இருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னோடு பெரியவர், என்னோடு கூட இருக்கிறார், என்னை அந்த இடத்துல மேன்மையாய் வைப்பார். எனக்கல்லப்பா உன் பிள்ளை அப்படின்றனால உங்கள் நாம இந்த இடத்துல மகிமைப்படும்படி என்னை சாட்சியாக ஆசீர்வதித்து நடத்துங்க. உறவுகள் மத்தியில் அப்படிதான், சொந்த பந்தங்கள் மத்தியில் அப்படிதான். உன்னை வெட்கப்படுத்தி அங்கே தலை குனிந்து போயிடுவோமோ, ஐயோ அவங்களாம் அப்படி இவங்களாம் அப்படி நினைக்காத. நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நில்லு, தேவன் மேலே விசுவாசித்து நில்லு. அவர்கள் உன்னை கண்டு தான் என்ன செய்வாங்க, அங்கலாய்ப்பாங்க. இவன் நல்லா இருக்கிறானே, இவங்க நல்லா இருக்கிறாளே அப்படின்னு உன் உறவுகள் உன்னை பார்த்து அவங்க மனசில் நினைப்பாங்க. சில பேர் வெளியில் சொல்லாத இருதயமெல்லாம் இருக்கும் பாருங்க, மனதில் நினைக்க வைப்பார் கர்த்தர். அதை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிதான் சாட்சியை நிறுத்துவார். ஒவ்வொரு மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார், ஒவ்வொருவரை வழிநடத்த விரும்புகிறார், ஒவ்வொருவரை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் கூட இருந்து பயன்படுத்த தாங்க விரும்புகிறார். சோத்திரம் கவனிக்கிறீங்களாமா? அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா ஆமென். எவ்வளவு இரக்கம் தெரியுங்களா அவர், எவ்வளவு கிருபை. அதான் சொல்றது, எவ்வளவு பெரிய கிருபை அப்படின்னு சொல்றாங்கல்ல, எவ்வளவு பெரிய கிருபை நம்ம வாழ்க்கையில் அவர் பாராட்டுகிறார். எவ்வளோ பெரிய இரக்கம் தேவன் நம் வாழ்க்கையில் பாராட்டியிருக்கிறார். அதனால் எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அப்படி இல்லைங்க. நிறைய பேர் இன்றைக்கி அந்த கிருபையை எப்படி கிருபை கொடுத்துட்டார், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம வாழ்ந்துக்கலான்றாங்க. இல்லை, அதுதான் பிசாசுனுடைய நூதன தந்திரம். அந்த கிருபையை கொடுத்து நீ இப்படியே கிருபை வந்துருச்சு, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நூதன அவன் வாழ்க்கையை. ஏன்னா அவன் உன்னை விட்டு போயிடக்கூடாதுல்ல, அவனோடு உனக்கு தேவை, அவன் அதனால் அவன் போராட பார்ப்பான். இல்லை, கிருபை என்ன செய்யுது, பிசாசுகிட்ட இருந்து உன்னை விடுதலையாக்கி தேவனிடத்துல கொண்டு போய் உன்னை சேர்க்கிறது. சோதரம் புரியுதுங்களா? நரகத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது, நம்ம உருமாற்றுகிறது, நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. அதான் அற்புதமான அந்த தேவ கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்க, படிப்பு இல்லாதவன், வேலையில் தொழிலில் ஒரு பெரிய அந்தஸ்தான நிலையில் இல்லாதவர் இல்லைங்களா, எல்லாவற்றிலும் தடுமாறக்கூடியவர், தேவனையே மறுதளித்தக்கூடியவர், எல்லாவற்றுக்கும் முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது ஒன்று செய்து தடுமாறி என்ன செய்யக்கூடியவர், விழுந்து போகக்கூடியவர். இவ்வளவு இருந்த அந்த பேதுரு மேல இருந்த அந்த கிருபை, இது எல்லாமே மாறுது பாருங்க அவன் வாழ்க்கையில். கிருபை அப்படியேவா இருந்தார் அவர்? வாய் திறந்து சொல்லுங்க. பேதுரு இதே தடுமாற்றத்தோட வாழ்ந்தாரா? இந்த தேவனை பற்றி இந்த அறிவு இல்லாமல் அவரை மறுதளிச்சுக்கிட்டே இருந்தாரா? சொல்லுங்க. அவரை இப்படி சிலுவையில் அறிந்தீங்க, அதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைகளாக சிலுவையில் அடிங்க. ஒரு நாள் அதை கண்டு பயந்தவர் இயேசுவோட அன்பு அறிந்தவன, இந்த தேவனுக்காக நான் சாகவும் தயார். அவரை இப்படி நேராக அடிச்சிங்க, நேராக இல்லைங்க, என்னை தலைகளாக சிலுவையில் அடிங்க, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு தன் வாழ்க்கையை தயார்படுத்தினவர். அவர் அழகா சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு புஸ்தகத்தில் அந்த வசனத்தை எல்லாருமே தயவு செய்து கவனிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-8 வரை சில காரியங்களை சொல்லுகிறார். 1-3 வரைக்கும் முதல்ல வாசிங்க பார்ப்போம். 1-3 வரைக்கும். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது. 2 பேதுரு இல்லையா? நான் 2 பேதுரு தானே சொன்னேன். நான் திருப்பூருக்குள்ள
கவனிக்க முடியல. 2வது வசனம் பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் நல்லா கவனிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் இயேசுவை அறிகிற அறிவில நீங்க வளருங்கன்றார். இங்க கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. அடுத்த வசனம் 3வது வசனத்தை பைபிள் இல்லாதவங்க டிவியில பாருங்க. கொஞ்சம் தயவு செய்து பைபிள் கையில் வைத்து கொள்ளுங்க. பைபிள் என்னென்னா சொல்லுங்க, உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். படிக்க தெரியுதோ இல்லையோ உங்கள் பைபிள் வேத புஸ்தகம் கையில் இருக்க வேண்டும். இது மகத்துவம் உள்ள இதில் தான் தேவன், வார்த்தையில் தான் தேவன் இருக்கிறார். சத்தமாக சொல்லியிருக்கலாமே இதுக்காக வார்த்தையானவர். அல்லேலூயா. அதனால் இல்லைனாலும் கேட்டு வாங்கி கொள்ளணும். கவனிங்க, அதை கொஞ்சம் டிவியில் பாருங்க. 3வது வசனத்தை தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, நல்ல கவனி, வாசிக்காதமா, நம்மை நல்ல கவனி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, நல்ல கவனிங்க, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், அப்படின்னா ஜீவனுக்குன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, நம்ம உயிருக்கு, விளங்குதா உங்களுக்கு? ஜீவனுக்கும் அடுத்து தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறதுன்றார். ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? அவருடைய திவ்ய வல்லமை தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டி அவர் அறிகிற அறிவு எல்லாமே அவருடைய திவ்ய வல்லமை. அதாவது அவர் நமக்கு பாராட்டின கிருபை. மண்டையில் ஏறுதா செய்தி? அவருடைய கிருபை தான் என்ன செய்தான்? இதெல்லாம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குதான். எல்லாவற்றையும் அறிவதற்கு, தேவனை அறிவதற்கு, நம்ம ஜீவனுக்கு, 2வது தேவ பக்திக்கும் சேர்ந்து அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கிருபை கொடுக்குதுன்றார். புரிஞ்சுதாங்க? நம்ம ஒண்ணுமே இல்லை. நான் முதல்ல சொன்னேன்ல உங்களுக்கு, கிருபை தான் இதெல்லாம் என்ன செய்யுது நமக்குள்ள. ஹலோ, விளங்குச்சா இல்லையாங்க? ஒரு ஆமே நல்ல சொல்லுங்க. மண்டையில் ஏறுதா இல்லையா நான் சொல்றது? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, கிருபை என்ன பண்ணுது? நம்ம மேலே வந்து தான் அவர் நம்மளை மன்னிக்க வைக்குது, அவரை அறிய வைக்க, அவர் நமக்கு வெளிப்படுத்துறார். நம்மளை அறிய வைக்க நம்ம தேவனை அறிகிறோம், தேவபக்தியாக மாறுகிறோம். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை ஜீவனுக்கு சகலத்துக்கும் அவர் பாராட்டின கிருபை தான். அவர் திவ்ய வல்லமை தான் நமக்கு இதை தருகின்றார். பேதுரு இதை பெற்றுக்கொண்டதுனால, அனுபவிச்சதுனால தான் எழுதுறார். விளங்குதாங்க? கீழே நிறைய சொல்றார். இச்சை உலகத்துக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு, பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு, இச்சைக்கும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்புவிக்கிறதுக்கு இது நமக்கு உதவி செய்தான். இப்படி நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் இதனால இப்படி அவர் வல்லமையே அவர் அறிகிறார், எல்லாமே செய்கிறதுனால நீ என்ன பண்ணுன்னு சொல்றாரு அவரு. இப்படி நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு என்ன பண்ணுங்க? விசுவாசத்தை கூட்டுங்க, தைரியத்தை கூட்டுங்க, ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகம், சகர சிநேகத்தோடு அன்பை கூட்டி வாழுங்க. இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்தால் பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வெட்டாது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில தப்பே வராது, தடுமாற்றமே வராது. கனி நிறைந்த வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையில் அதிகமா இருக்குன்றார். சொல்றது விளங்குதாங்க? அந்த கிருபை தான் நமக்கு எல்லாவற்றையும், திவ்ய வல்லமை அப்படின்னா என்னது? கிருபை தான். சொல்றது விளங்குதாங்க? அவருடைய திவ்ய வல்லமையே நமக்கு இதெல்லாம் அருளை செய்தாங்க. ஐயோ, செத்தவங்கையில சொல்லுவாங்க உலகத்தில், வெத்தலவா கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்குறான்னு. நீ ஜீவனோடு இருந்தால் ஒரு அல்லையிலே சொல்லலாம். அந்த ஏன்னா ஆண்டவரோட வளரணும்னு ஆசை நிறைய பேருக்கு இல்லை, அவர் அறியணும்னு ஆசை இல்லை. நானே இங்கே வந்து சண்டே சும்மா உக்காந்துட்டு பாட்டுக்கிட்டு பாடுவீங்க, ஏதாவது பேசுவீங்க, காணிக்க போட்டு போயிடுவேன். நான் அப்புறம் என்ன பெருசாக எனக்கு தெரிய போகுதுன்ற மாதிரி உட்காந்துக்கிறான் சில பேர். விளங்குதா? அம்மா விளங்குதா? அந்த கிருபையெல்லாம் இன்னைக்கு அதான் கிருபையை போக்கடித்தா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லப்படுது. எத்தனையோ பேருக்கு பாராட்டப்படாத கிருபை உனக்கு எனக்கு அவர் கொடுத்து, இந்த கிருபையை நீ அசட்டையாவோ அசதியாவோ நிர்விசாரமாவோ இங்கே கேட்காம இப்படியே நீ விட்டுட்டே போயிட்டு இருந்தேன்னா பரிதாபம், பூமியிலையும் பரிதாபம். நாளைக்கு ஆண்டவர் வரும்போது நீ பரிதபிக்கப்பட்ட நிலைக்காக. கிருபையை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிருபையில தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கையை தட்டி சொல்லணும் நல்லா. புரியுதாம்மா?
நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். கிருபையை போக்கடிக்காத, பாவத்துக்கு இடம் கொடுக்காத, உலகத்துக்கு இடம் கொடுக்காத, இச்சைகளுக்கு இடம் கொடுக்காத, அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்காத, அருவருப்புகளுக்கு இடம் கொடுக்காத, கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை அறிந்த பிள்ளைகள், அதுக்கு நம்ம இடம் கொடுத்து தேவனுக்குரிய வாழ்க்கையை நீ முக்கியத்துவப்படுத்துன்றார் பேதுரு. சொல்றது எத்தனை பேருங்க விளங்குது? சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென். அந்த கிருபையை நம்ம தான் காத்து கொள்ளணும். கொடுத்ததை நாம தான் காத்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்து எல்லா உதவியும் செய்கிறாராங்க, சகலமும் பண்ணும்போது நாம் இதை காத்து கொள்ளலைன்னா என்ன செய்ய முடியும்? இல்லையா? யாராவது ஒருத்தர் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு வேலை கிடைக்கி அல்லது ஒரு பெரிய தொகை கிடைக்குது, நம்ம வாழ்க்கையில் அடுத்தது முன்னேறதுக்குன்னா கிடைக்க பெற்றதை நாம தான் என்ன செய்யணும்? சொல்லுவாங்கள்ல, உனக்கு கிடைச்சதை நீ தான் பாதுகாத்துக்கணும், நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும், கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அந்த வாழ்க்கையை கொடுத்த பணத்தை எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க? நல்லா கிடைச்சிதுங்க, எனக்கு அனுகூலமாக நல்ல ஒரு வேலை கிடைச்சிதுங்க, நல்ல ஒரு என்ன செய்தது, எனக்கு ஒரு அனுகூலமான சில விஷயங்கள் நடந்து, நான் தான் காத்துக்கொள்ளலாத, என் திமிருனால விட்டுட்டேன். சில பேர் அழுதுவான். ஏசாவை பற்றி அப்படிதான் சொல்லப்படுது. அவன் பின்னாடி அழுது பிறண்டும் என்ன செய்யப்படலை, அவனுக்கு அது திரும்ப கிடைக்கலையாங்க. அப்படி நீங்க சீர்கெட்டவர்களா இருக்க வேண்டாம் என்று வேதம் நம்ம எச்சரிக்குது. விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில உணர வேண்டும். தேவன் நம்ம வாழ்க்கையில பாராட்டின அந்த கிருபையை நம்ம நினைக்க வேண்டும். கிருபையை உணர்ந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேடி தேடி அவருக்குள்ள நீங்க தேட தேட அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க புரியுதுங்களா? இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் தேவனோடு நடந்தாங்க, தேவன் சொல்றதெல்லாம் கேட்டாங்க. யாக்கோப் எப்படி உருவாக்கப்பட்டார்? சொல்றது விளங்குதாங்க? பேதுரு எப்படி உருவாக்கப்பட்டாருங்க? எப்படி உருவாக்கப்பட்டார்? அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார், கிருபை பாராட்டினார். சீரில்லாத மனுஷன் ஆண்டவர் பேசும்போதெல்லாம், அப்போ உன்னை தேடி தேடி வரார். நம்ம விலகி ஓடி ஓடி போனாலும் தேடி தேடி வராரா இல்லையா? என்னது? வாய் திறந்து சொல்லுங்க. என்னது? நான் எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் வேணாம் தான் ஓடுறேன். ஆனாலும் கிருபை என்ன பண்ணுது? இழுக்குது. உன்னை இழுத்து கொண்டு வந்து தன்னை ஆண்டவர் மறுபடியும் உனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ பேதுரு இந்த மாதிரி நம்ம சொல்லப்படுகிற பரிசுத்தவான்கள், யாக்கோபு பார்த்த இவங்கெல்லாம் ஆண்டவர் பேசும்போதோ இடைப்படும் போதோ தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து கொண்டே வந்தாங்க. அர்ப்பணிக்க தான் அவங்க வாழ்க்கை என்னாச்சு? அவர் தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அதுபோல அவங்க வாழ்க்கையெல்லாம் மாற ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த கிருபைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தார், இந்த கிருபையின் தேவனுக்கு உங்க ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தால், அவரை தேட ஆரம்பித்தால் அவரே உங்களை அழகா உருவாக்குவார். பேதுரு எடுத்துக்கங்க, பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? சபையை துன்பப்படுத்தக்கூடியவன். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய சபையை துன்பப்படுத்தக்கூடியவன், தேவனுக்கு எதிரான விஷயங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தவன். அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 13 to 16 வரைக்கும் ரொம்ப அழகான வார்த்தை. அது எல்லாரும் எடுத்து நீங்க கவனித்து வாசிக்கும் போது கவனிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வாசிங்க. முன்னே நான் தூஷிக்கிறவன் என்ன சொல்றாரு? முன்னே நான் தூஷிக்கிறவன். எடுப்பிலே அந்த வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்றாரு பாருங்க. எப்படி இருந்தவன்? முன்னே நான் தூஷிக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருந்தவன்? தேவனை தூஷிக்கிறவனா இருந்தானா? பாத்தீங்களா? சொல்லுங்க, வாசிங்க. துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். கொடுமை செய்கிறவன், தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்துட்டு இருந்ததனால இரக்கம் பெற்றேன். தேவன்ட்ட இரக்கம் பெற்றேன். அறியாம விக்கிரகத்தின் பின்னாடி அறியாம துன்பப்படுத்துகிறவர்களாகவோ, தூஷிக்கிறவர்களாகவோ, தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாகவோ, விலகி ஓடுகிறவர்களாகவோ, தேவனை அறியாதவர்களாகவோ வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா தேவன்ட்ட என்ன பண்ணோம்?
இரக்கம் பெற்ற நம்முடைய கர்த்தரின் கிருபை ம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் ஆ. அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை ஆ. உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஆ. அவர்களில் பிரதான பாவி நான். நான் பாரு கடைசியா அவருக்கு ஸ்டேட்மெண்டே ஃபுல்லா சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஒரு பிரதான பாவி ஐயா. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் எல்லா நீடிய எப்படி போட்டு பாருங்க, எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். நான் தான் கிருபை பெற்றேன். நீடிய பொறுமையா இருந்து எனக்கு இரக்கம் செய்தார்ன்றார். நான் பண்ணினதுக்கெல்லாம் ஒரு பொறுமையா இருந்தாருன்றார். எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் அவர் பொறுமையாக இருந்திருக்கிறார் சொல்லுங்க. நம்ம தான் சொல்லணும் வாய் திறந்து. நம்ம இப்பொழுது கிருபை பாராட்டி கூட நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் அநேக நேரங்களில் அவர் அறியாமல் அவருக்கு விரோதமாக அவரை விட்டு தூரம் ஓடி, அல்லேலூயா, அவரோட அன்புக்குள்ளே வராமல் எத்தனையோ தடுமாற்றங்கள் இருந்தாலும் பாருங்க, அப்படியெல்லாம் விலகி இருந்தவனா அவருடைய கிருபை அவருடைய சபையை கட்டக்கூடியவனாக, சபையை நேசிக்கக்கூடியவனாக, சபைக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவுலுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றாருவார். கிருபை மாத்துது பாருங்க. சபையை குறப்படுத்தி பேசி, குற்றப்படுத்தி பேசி, சபைக்கு எதிராய் பேசியிருந்தவர்களை சபைக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, சபையை நேசிக்கக்கூடியவர்களா மாற்றுறதுன்னா அப்படின்னா அது தேவனுடைய கிருபை தான். கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. தப்பான புரிந்து கொள்ளுதல், தப்பான அபிப்பிராயங்களை நமக்குள்ளிருந்து மாற்றி தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியங்களை, தேவனை நேசிப்பதற்கு பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவனை, மரணத்துக்கு பாத்திரவானா இருந்தவனை ஆண்டவர் என்ன பண்றார், கிருபை கொடுத்து ஜீவனுக்கு பாத்திரவானா கத்தரவனை மாத்துகிறார். மரணத்துக்கு பாத்திரவானா இருந்தவனை ஜீவனுக்கு பாத்திரவானாக கத்தரவனை மாற்றுகிறார். அப்ப அவர் நம் வாழ்க்கையில, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை எப்படி இவர்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வந்ததோ அப்படியாக நம்ம வாழ்க்கையும் தேவன் கிருபையை கொடுத்து உருவாக்கி வருகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்களே லூயா. அந்த கிருபையை நம்ம உணர வேண்டும். இந்த கிருபை தான் நம்மளை மன்னித்தது. இந்த கிருபை தான் நம்மளை ஒழுங்கில்லாமல் தடுமாறி கொண்டிருந்தவங்களை ஸ்திரப்படுத்த நடத்த ஆரம்பிக்கும், ஸ்திரப்படுத்தி கொண்டு வருகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? புத்தி இல்லாமல் ஞானமற்றவர்களாக இருந்த நமக்குள்ளாக ஞானத்தை கொண்டு வருகிறது. தேவனை பற்றி தேவன் தமக்கு வெளிப்பாடு, அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அறிகிறோம், இயேசு அறிகிறோம், அறிகிற அறிவில வளரும்படி கிருபை செய்கிறார். சொல்லுங்களே லூயா, நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். இதெல்லாம் அவருடைய திவ்ய வல்லமையானது, அவருடைய கிருபையானது நம்ம வாழ்க்கையில கொடுத்து கொண்டே வருகிறது. நம்மை உருவாக்கி நம்மை வழி நடத்தி, நல்லா விளங்குதா உங்களுக்கு? நம்மை வழி நடத்தி நம்மளை பயன்படுத்தவும் விரும்புகிறார், வழி நடத்த விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், உன் மூலமா மகிமைப்பட விரும்புகிறார், நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்க. அந்த கிருபை தான் அங்கேயும் கொண்டு போய் சேர்க்கும். பரலோகத்திலையும் உன்னதத்தில் தேவனோடு கூட வாழ்வதற்கும் முழுக்க முழுக்க அந்த தேவனுடைய உன்னதமான அந்த கிருபை தான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த எழுந்து நின்று நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த கிருபைக்கு நல்ல நன்றி சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ்.